குடிலில் சிச்சு காக்காவின் கல்யாணம். துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா இவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஏற்கனவே நடந்துருச்சு. அவங்களுக்கு குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. கல்யாணமாகி அவங்க எல்லாருமே சிட்டிக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம சிச்சு காக்கா மட்டும் இன்னும் தனியா கிராமத்துல தான் இருந்தா. சிச்சுவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய வீட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ வீட்டுக்கு பக்கத்துலதான் ஊரோட தலைவியான மகிக்களுக்கும் அவளுடைய மருமகளான குஹுவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சிச்சுவுக்கு அவங்க 2 பேரும் தான் தோணை. ஒரு நாள் குளிர்காலத்துல சாயந்தர நேரம் சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் மகிக்களுக்கு குஹுவாத்து 2 பேரும் சிச்சு கிட்ட வந்தாங்க. என்ன சிச்சோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சாயந்தர நேரம் விளக்கேத்தி வைக்காம இருட்டிலேயே எதுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க மகி, சும்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ குஹு சிரிச்சுக்கிட்டே, யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தியா சிச்சோ? அப்போ சிச்சு காக்கா கொஞ்சம் கோவமா, ஏன் குஹு, எப்ப பார்த்தாலும் என் கல்யாணத்தை பத்தி நானே யோசிக்கிறது இல்ல, நீ மட்டும் ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்க? உன் கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்காம இருக்கலாம், எங்களால அப்படி இருக்க முடியுமா? உன் கூட படிச்ச உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாரு, கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்து அவங்க சிட்டில போய் செட்டில் ஆயிட்டாங்க. உனக்கு வயசு 25, ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம நீ இருக்க. உனக்கு என்ன 16 வயசுன்னு நினைப்பா? இப்ப கல்யாணம் பண்ணிக்காம வேற எப்ப பண்ணிக்க போற நீ? வயசு 25 ஆச்சுன்னா என்ன? இப்பெல்லாம் எல்லாரும் 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கும் அவசரம் இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்த கிடைக்கணும்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனா ஆகாயத்துல இருந்து எகிரி குதிச்சு வருவானா என்ன? இங்க தானே பிறந்து வளர்ந்துருப்பான். முந்தா நேத்து ஒரு சம்பந்தம் வந்துச்சே, அவனுக்கு என்ன குறை? நல்லா தானே இருந்தா. அவனா 10 தடவை ஒரு நாள்ல கண்ணாடி பாக்குறானா, என்னை விட மேக்கப் அதிகமா போட்டுக்கிறானா. அவன் எதுக்கு எனக்கு? இப்படியே ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத சிச்சோ. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, வயசாக ஆக சம்பந்தம் அதிகமா வராது. அதனால நேரத்துக்கு சரி எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மகிக்கழகும் குகுவாத்தும் அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னதை பத்தி சிச்சு காக்கா கொஞ்சம் ஆழமா தான் யோசிக்க ஆரம்பிச்சா. உண்மைதான், எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, நான் மட்டும்தான் இப்ப தனியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டா. 2 நாளுக்கு அப்புறமா துணிக்குருவி சிச்சு காக்காவுக்கு ஒரு போன் பண்ணா. ஹலோ சிச்சு, எப்படி இருக்க? அப்ப கிராமத்துல இருந்த சிச்சு, துணி, நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ, லூசி, சோட்டு எல்லாரும் எப்படி இருக்காங்க? புஜ்ஜி எப்படி இருக்கா துணி? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீக்கெண்ட் நாங்க எல்லாரும் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். சோட்டு, லூசி எல்லாரும் வராங்க. நீயும் கொஞ்சம் சிட்டிக்கு வரலாம்ல? எல்லாரையும் பார்த்துட்டு போன மாதிரியும் இருக்கும். ஓ அப்படியா? சரி துணி, கண்டிப்பா வரேன். எனக்கும் இங்க கொஞ்சம் போர் அடிக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சிச்சு சிட்டிக்கு போனா. துணிக்குருவி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து துணியோட வீட்டு பால்கனில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குளிர்ல லூசிபுரா சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, இன்னைக்கு ஸ்பெஷலி சிச்சு தான் இல்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கா. என்ன சிச்சு, நம்ம ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க, ஊரும் நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன, நீங்க மட்டும் இல்ல. என்ன பண்றது சிச்சு, புருஷங்க எங்க இருக்காங்களோ நாங்களும் அங்கதானே இருக்கணும். அதனாலதான் இங்க இருக்கோம். சரி விடு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போற? அப்படி லூசி அந்த கேள்வி கேட்டதும் சிச்சு காக்காவோட முகம் வாடி போச்சு. பட்டணத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஜோடியா பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்றத பார்த்து அவளுக்கு அவ தனியா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆமா சிச்சு, உண்மையே சொல்லு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா? நாங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ மட்டும் ஏன் தனியாவே இருக்க? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, பண்ணிக்கிறேன் டோனி, பண்ணிக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி லவ் மேரேஜ் பண்ற பாக்கியம் தான் எனக்கு இல்லையே. பெரியவங்களா பார்த்து யாரையாவது கட்டி வச்சாதான் உண்டு. அப்படின்னா மகிய பார்க்க சொல்லு, அவங்களுக்கு தான் நிறைய பேரை தெரியுமே. அது கேட்டு பன்னு குறுக்குல புகுந்து, சிச்சோ ஆண்டி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரியாணி கொடுப்பீங்களா? டேய் பன்னு, எப்பவுமே சாப்பாடு பத்தி தான் பேசுவியா? சிச்சு ஆண்டி, உங்க கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா மேக்கப் போட்டு விடுறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா சிச்சுவோட சிரிப்புல ஒரு கவலையும் இருந்துச்சு. பசங்களை பார்த்து அவளுக்கு எனக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூட பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ராத்திரி நேரம் ஊருக்கு திரும்ப வந்துட்டா. பாவம், அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவளுக்கு தூக்கமும் வரல. எனக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு, ஆனா என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் கருப்பா இருக்கேன், காக்காலையும் அழகான காக்காங்க இருக்கு, ஆனா அதுலயும் நான் சுமாராதான் இருக்கேன். அப்படின்னா எனக்கு கல்யாணமே ஆகாதா? வாழ்க்கை முழுக்க நான் இப்படி தனிமையான ஒரு வாழ்க்கையதான் வாழ்ந்தாகணுமா?
அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அழுது 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 தலகாணியே நனைஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா ரொம்ப சோகமா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவ சோகமா இருக்கிறத பார்த்து மகிக்கழுகு சிச்சு பக்கத்துல வந்துச்சு. சிச்சோ சிச்சோ, நல்ல செய்தி, உன் வாழ்க்கையில பூ பூக்க போகுது. என்னங்க மகி, என்ன சொல்றீங்க காலையிலேயே நீங்க? உனக்காக ஒரு நல்ல சம்மதத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். பக்கத்து ஊர்ல ராஜு காக்கான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன், புத்திசாலியும் கூட. சின்னதா ஒரு வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே உன்னை பார்த்துருக்கான் போல. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். உங்க 2 பேருக்கு கல்யாணம் பேசிடலாமா? சிச்சு காக்காவால அதை நம்ப முடியல. என்னது, என்ன பார்த்துருக்காங்களா? என்ன பிடிச்சிருக்கா? என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆமா சிச்சு, அவன் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கான். நீ கருப்பா இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லையா. உன் குணம் நல்ல குணம்னு அவனுக்கு நல்லாவே தெரியுமா. அதனாலதான் நீ ஓகே சொன்னா கல்யாணத்தை முடிவு பண்ணிடலான்னு சொன்னான். சிச்சு காக்காவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவளையும் ஒருத்தன் விரும்பியிருக்கான் அப்படிங்கறத கேட்டு அவ மனசுக்குள்ளேயே காத்துல பறந்துகிட்டு இருந்தா. சரிங்க மகி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அப்படியே பண்ணுங்க. மகிக்கழகு உடனே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் ராஜு காக்கா சிச்சு காக்கா 2 பேருமே போன்ல பேச ஆரம்பிச்சாங்க. ராஜு காக்கா பேசுற அந்த விதம் சிச்சு காக்காவுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அவன் ரொம்ப மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தான். கல்யாணத்துக்கு முகூர்த்தமும் வச்சுட்டாங்க. ஆனா முகூர்த்தம் வச்சது சரியா டிசம்பர் மாசத்துல தான். பொதுவா பறவைங்களோட கிராமத்துல டிசம்பர் மாசம் குளிர் ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்படி இருக்கும்போது சிச்சு காக்கா சிட்டில இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணா. டோனி, லூசி, சோட்டோ, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அடுத்த வாரம் தான் கல்யாணம். நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. முன்னாடியே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். அதை கேட்டு டோனி ரொம்ப சந்தோஷமா, வாவ், கங்க்ராச்சுலேஷன் சிச்சு, நாங்க கண்டிப்பா வரோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறோம். அப்படி எல்லாரும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னா, சிட்டி குளிரை விட கிராமத்து குளிர் அதிகங்கிறது. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா அப்புறம் அவங்க குழந்தைங்களான பன்னு, புஜ்ஜி எல்லாரும் சேர்ந்து சிச்சு காக்காவோட கல்யாணத்துக்காக கிராமத்துக்கு கிளம்புனாங்க. சிட்டியில இத்தனை நாளா ஹீட்டர், ஏசிக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு காரில் சிச்சு காக்காவோட ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரும்போது சாயந்தரம் 5 மணி தான் இருந்துச்சு. ஆனா ராத்திரி 8 மணி மாதிரி இருட்டா இருந்துச்சு. அந்த கார் சிச்சுவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. சிச்சு காக்கா, குஹுவாத்து, மகிக்கழுகு எல்லாரும் வெளியில வந்து அவங்க 3 பேரையும் வரவேற்றாங்க. வாங்க வாங்க, என் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பன்னு காரை விட்டு இறங்கி குளிர நடுங்கிக்கிட்டே, சிச்சு ஆண்டி, உங்க ஊர்ல ஏசி ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்களா? ஏன் இப்படி குளிருது? ஐயோ, என் மூக்கு பாருங்க எப்படி செவந்து போச்சுன்னு. ஆமா சிச்சு, எங்களுக்கு ரொம்ப குளிருது, வா உள்ள போலாம். அப்படி எல்லாரும் உள்ள போனாங்க. சிச்சு காக்கா அவங்களுக்கு சுட சுட டீயும் சுட சுட பஜ்ஜியும் போட்டு கொடுத்தா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ராத்திரியில தான் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. துணி லூசி படுத்திருந்த அறையில எவ்வளவு போர்வைய போத்திக்கிட்டாலும் குளிர் மட்டும் குறையவே இல்ல. டோனி, இந்த குளிருக்கு நாளைக்கு காலையில நான் எழுந்திருப்பேனான்னு தெரியல. இறக்கையே அசைக்க முடியல. என்ன பண்றது லூசி, சிச்சுவோட கல்யாணம் இல்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாவம், இதெல்லாம் அவ தானே நமக்காக பண்ணிருக்கா. அடுத்த நாள் காலையில கல்யாணம். விடிய காலையில 5 மணிக்கு வெளியில இன்னும் இருட்டாதான் இருந்துச்சு. பனிமழை வேற அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ உள்ள வந்த மகிக்கழுகு சத்தமா கத்தி எல்லாரையும் எழுப்புச்சு. எழுந்திரிங்க எழுந்திரிங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. முகூர்த்தம் 11 மணி இல்ல, எல்லாரும் சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சு தயாராகுங்க. அப்ப லூசிபுரா போர்வையே விலக்கி, மகி 5 மணிக்கே குளிக்கணுமா? கொஞ்சம் சூரியன் வந்துடட்டுமே, அதுக்கப்புறமா நான் எழுந்திரிச்சு குளிக்கிறேன். அட என்ன லூசி, கிராமத்து வழக்கம்லாம் உனக்கு தெரியாதா? வீட்டுக்கு பின்னாடி தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா போய் எல்லாரும் சுட சுட தண்ணியில குளிங்க. எல்லாரும் விருப்பமே இல்லாம தான் எழுந்திரிச்சு வந்தாங்க. அப்பாடா, சுடு தண்ணியாவது இருக்கு, சுடு தண்ணியில குளிக்கலாம். அப்படி எல்லாரும் அந்த குளிர்ல குளிச்சு முடிச்சாங்க. மதியம் 11 மணிக்கு கல்யாண மண்டபம் அலங்காரம் செஞ்சிருந்துச்சு. சிச்சு காக்கா பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு வந்தா. கருப்பா இருக்க சிச்சு காக்கா ரொம்ப அழகான பட்டு புடவை நகையெல்லாம் போட்டது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா வானிலை மட்டும் சிச்சுவோட கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. மதிய நேரம் ஆனாலும் கூட இன்னும் பனி அதிகமா தான் பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே அந்த பனியில நடுங்கிக்கிட்டே தான் மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. லூசிபுரா, சோட்டுக்கிளி, துணிக்குருவி பட்டுப்புடவையே கட்டியிருந்தாலும் கூட மேல ஸ்வெட்டர் போட்டு ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழகு சத்தமா,
எல்லாரும் சத்தமா கை தட்டுங்க, அந்த சத்தத்துக்கு குளிர் ஓடி போயிடும். மகிக்கழகு அப்படி சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. தாலி கட்ட வேண்டிய நேரமும் வந்துச்சு. எல்லாரும் கையில அச்சதை எடுத்துக்கிட்டாங்க. ராஜு சிச்சுவோட கழுத்துல தாலி கட்டினா. அத பார்த்து எல்லாருடைய கண்ணுல இருந்தும் கண்ணீரும் வந்துச்சு. ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல. கடைசியில சிச்சுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அந்த பையனும் பார்த்தா நல்ல மாதிரி தான் இருக்கான். அப்படி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. சாப்பிடுற இடத்துலயும் கூட குளிர் அதோட தாக்கத்தை காட்டிக்கிட்டு இருந்துச்சு. சுட சுட சாம்பார் இலையில ஊத்துன 2 செகண்ட்லயே ஆறி போய்கிட்டு இருந்துச்சு. அதனால சாப்பாடு கூட சூடா இருக்கல. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிட்டில இருந்து வந்தவங்க எல்லாரும் திரும்ப போக தயாரானாங்க. சிச்சு காக்காவும் ராஜு காக்காவும் அவங்கள வழி அனுப்புறதுக்காக வெளியில வந்தாங்க. தேங்க்ஸ் டோனி, நீங்க எல்லாரும் வந்திருக்கலனா என் கல்யாணம் இவ்வளவு கலகலப்பா இருக்காது. இந்த குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. பைத்தியமா உனக்கு? குளிரா இருந்தா என்ன, வெயிலா இருந்தா என்ன, மழையா இருந்தா என்ன? நீ எங்க ஃப்ரெண்டு. உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நாங்க எதையுமே வேணும்னாலும் தாங்கிப்போம். ராஜு, எங்க சிச்சுவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அவ அப்பாவி, ஆனா குணத்துல தங்கம். நிச்சயமாங்க, சிச்சு என்னோட பொறுப்பு. அப்ப மகிக்கழகு எல்லாரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ சிச்சுவோட கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. எனக்கு இனி எந்த பொறுப்பும் கிடையாது. அதனால இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். சிச்சு ஆண்டி பாய். இங்க குளிர் தாங்க முடியல. நாங்க நெக்ஸ்ட் சம்மருக்கு வேணும்னா வரோம். அப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சிச்சு கல்யாணம் முடிஞ்சதும் கார்ல ஏறி சிட்டிக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா அவருடைய புருஷன் பக்கத்துல நின்னுக்கிட்டு போறவங்கள பார்த்து சந்தோஷமா கையசைச்சா. ஆத்தங்கரையோரமா மளிகை கடை. பறவைங்களோட கிராமத்தை 2ஆ பிரிச்சு நடுவுல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு ஒரு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு, இன்னொரு பக்கத்துல வயல் இருந்துச்சு. 2 ஆத்தங்கரையோரமாவும் 2 வியாபாரம் பண்ற கடைங்க இருந்துச்சு. நடுவுல ஆறு. ஒரு பக்கம் துணியோட கடை, அது கிராமத்தை ஒட்டி இருந்துச்சு. துணி ரொம்பவும் நேர்மையான வியாபாரி. தரமான பொருட்களை தான் அவ கடையில வித்துக்கிட்டு இருந்தா. அவ எப்பவுமே யாரையுமே ஏமாத்த நினைச்சதில்ல. ஆனா இன்னொரு பக்கம் சிச்சுவோட மளிகை கடையில தரோன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இருக்காது. தரோன்றது சுத்தமா இருக்காது. ஆனா அவ விக்கிறதுல தரமான பொருள்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த 2 ஊருக்கு நடுவுல, இந்த 2 கடைக்கு நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு மரப்பாலம். இந்த மரப்பாலத்துல இருந்துதான் எல்லாருமே வருவாங்க போவாங்க. சிச்சுவோட கடைக்கு வருவாங்க, துணியோட கடைக்கும் வருவாங்க. அதுக்கு உதவுறது இந்த மரப்பாலம் தான். ஒரு நாள் காலையில குஹு லூசி 2 பேரும் சிச்சுவோட கடைக்கு போய்கிட்டு இருக்கும்போது துணி அப்பதான் அவளுடைய கடையை திறந்து வச்சிருந்தா. அப்போ லூசியும் குஹுவும் அந்த பக்கமா வரத பார்த்து துணி அவங்கள பார்த்து சிரிச்சு, வாங்க வாங்க லூசி, குஹு, எதுக்காக மறுபடியும் பாலத்தை தாண்டி போறீங்க? இங்கதான் என்னோட கடை இருக்குல்ல. நான் நேத்து தான் நீங்க கேட்ட புது வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வாங்கிட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். துணி, உன் கடையில பொருளுங்க தரமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க அங்க போயே ஆகணும். ஆமா துணி, சிச்சு காக்கா புதுசா ஒரு ஸ்கீம் போட்டிருக்கா. 100 ரூபாய்க்கு யார் பொருள் வாங்குறாங்களோ குழுக்கர் முறையில அவங்களுக்கு ஒரு பரிசாமா. எங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்போ துணி அவங்க கிட்ட, ஐயோ அதெல்லாம் ஆஃபர் இல்ல, சிச்சு உங்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்கற ஸ்கீம் அதெல்லாம். அவ அப்படியே நீங்க ஜெயிச்சாலும் என்ன பரிசா கொடுப்பா? நீங்க வாங்குற 100 ரூபாய் பொருளுக்கு கருவேப்பிலை கொடுப்பா, அதுவும் நேத்து வச்ச கருவேப்பிலை. அதுக்கு எதுக்குங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்ல டோனி, 10 நாளா உன் கடையில தானே வாங்கணும். இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக அங்க போறோம், நாங்க வரோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புனதும் இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா அந்த பக்கத்துல இருந்து சத்தமா துணியோட காதுல விழுவுற மாதிரி, என்ன டோனி, என் கடைக்கு வர கஸ்டமருங்களை உன் கடைக்கிட்ட இழுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? அது நடக்குமா? உன் கடையை விட என் கடனை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என் கடைக்கு எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்போ துணி சிச்சு கிட்ட, சிச்சு, பாலத்தை தாண்டி உன்கிட்ட வராங்க அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற பொருளுங்க தரமா இருக்கு, என்கிட்ட தரமா இல்லன்னு இல்ல. நீ பொய் சொல்லி அவங்க எல்லாரையும் வளைச்சு போடுற. உன்கிட்ட இருக்கிறது தரம் கிடையாது, வெறும் பொய். அது தெரியாம வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ. சிச்சு அது கேட்டு சிரிச்சுக்கிட்டே, தெரியுது தெரியுது, பொறாம உன் கண்ணுல தெளிவா தெரியுது. பாரு பாரு, நீ பொறாமப்பட்டாலும் என்ன பண்ணாலும் எல்லாரும் என்னோட கடைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு ஆத்துல இந்த பக்கமா வலைய போட்டப்போ அதுல மாட்டின மீனோட வயித்துல வயிறு இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மீனை பிடிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட தான் வந்து நிக்க போறாங்க. அது வியாபார யுக்தி, உனக்கு தெரியாது. சிச்சு, நீ மாற மாட்ட, ஆனா நான் நேர்மையா தான் இருப்பேன். என் நேர்மை தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி துணி கடைக்குள்ள போயிட்டா. இந்த பக்கம் லூசி குஹு 2 பேருமே சிச்சுவோட கடைக்கிட்ட வந்து நின்னாங்க. அப்ப சிச்சு அவங்க 2 பேரையுமே பாசமா கூப்பிட்டா,
ஆ, வாங்க வாங்க. குஹு, லூசி, அந்த பாலத்தை தாண்டி என் கடைக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த வாரம் என் கடைக்கு வர சூப்பர் டீலக்ஸ் விஐபி கஸ்டமருங்க நீங்க தான். அதை கேட்டு லூசி ரொம்ப சந்தோஷமா, விஐபி கஸ்டமரா? நாங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அட, நீங்க என்னோட விஐபி கஸ்டமர், தனியா கேட்கணுமா? நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, நான் உங்களை புகழ்ந்து பேசுறேன். அது கேட்டு குஹு, புகழ்ந்து பேசுறியா? அதுக்கு பதிலா எங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கலாம்ல சிச்சு. சரி, அந்த லக்கி டிரா இருக்கா? அப்போ சிச்சு காக்கா அத சமாளிச்சுக்கிட்டே, லக்கி டிராவா? ஐயோ, அது சாதாரண ஜனங்களுக்கு தான். நீங்க 2 பேருமே விஐபிங்க. உங்களுக்கு ஒரு கேரண்டி பரிசை நான் கொடுக்கறேன். நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு என்கிட்ட பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆகாஷவாணி ரேடியோவை ஃப்ரீயா கொடுக்கறேன். என் புருஷன் அதை வெளிநாட்டுல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ஆகாஷவாணி ரேடியோவா? அது விலை ரொம்ப அதிகமாச்சே. ஆமா ஆமா, விலை ரொம்ப அதிகம்தான். ஆனா நீங்க விஐபி கஸ்டமர்ஸ் இல்லையா, உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. அது 5000 ரூபாய். ஆனா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சிச்சு அவ மனசுக்குள்ள, அது கேட்டு போய் பல நாளாச்சு. ஏதாவது போய் சொல்லி உங்க தலையில கட்டிடணும். ஆனா குஹு சந்தேகமா, நல்லாதான் இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய ரேடியோ வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அதுக்கு பதிலா எங்களுக்கு மளிகை சாமான் கொஞ்சம் கொடு. சிச்சு காக்கா கொஞ்சம் கோவமா, அட என்னங்க, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒன்னு சொல்றீங்க. சரி, உங்க தலையெடுத்து ரேடியோ வேணானா வாங்க, லக்கி டிராலே கலந்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குங்க. குஹு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி, இந்த சிச்சு 100 ரூபாய், நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், லக்கி டிரா போடு. சிச்சு ஒரு டப்பால இருந்து ஒரு சின்ன சீட்டை எடுத்து, இந்த குஹு, இதை வச்சுக்கோ. இதுல என்ன எழுதிருக்கோ அது உனக்கு. குஹு அதை பிரிச்சு படிச்சு, ஒரு வெங்காயம் ஃப்ரீ. என்ன சிச்சு இது, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ஒரு வெங்காயமா? சிச்சு காக்கா உடனே பேச்ச மாத்தி, ஐயோ குஹு, உனக்கு தெரியல, அது ஒன்னும் சாதாரண வெங்காயம் இல்ல. ஒரு வெங்காயமா இருந்தாலும் அது மந்திர வெங்காயம். இத போட்டு சமைச்சு பார்த்தா சாம்பார் ரொம்ப சுவையா இருக்கும். இத சிட்டில இருக்கிற செஃப்ங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க. லூசி புறா கோவமா, சிச்சு, நீ மாற மாட்ட. ஒவ்வொரு பொருளுக்கும் உன்கிட்ட ஒரு கதை இருக்கும். ஆனா துணியோட கடையில நிம்மதியா எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். சிச்சு கொஞ்சம் கோவமா, லூசி, என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு காயப்படுத்தாத. சரி, இன்னொரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கு. அப்போ உனக்கு கிஃப்டா நான் அந்த ரேடியோவை கொடுக்கறேன். குஹு லூசி 2 பேரும் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அந்த ஆகாஷவாணி ரேடியோவையும் அப்படியே ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா எப்படியோ 2 பேருக்கிட்ட இருந்து 200 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் சின்ன காக்கா, புஜ்ஜி குருவி, பன்னு கிளி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி பன்னு கிளியும் ஆத்தங்கரையோரமா விளையாடிக்கிட்டு இருந்தப்போ, டே சின்னோ, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கடைய பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன ரொம்ப கவலையா, அப்படியா? இன்னைக்கு ஏண்டா அந்த பாலத்தை தாண்டி உங்க அம்மா எங்க கடைக்கு வந்தாங்க? துணியாத்த கடையில எல்லாம் வாங்கலாம்ல. என்னடா பண்றது, எங்க கடையில எங்க அம்மா தரமான பொருளுங்களை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க அம்மா பொய் சொல்லி வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தைரியமா தான் இருப்பாங்க. சின்ன ரொம்ப கவலையா, நீ வேற புஜ்ஜி, எங்க அம்மா சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக எங்க கடையில் இருக்கிற பொருள்ல தரம் இல்லைன்னு நினைக்காத. தரம் இருக்கு. ஆனா எங்க அம்மாவோட பேச்சாலதான் எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்கு. எங்க அம்மா இதை சொன்னாங்க. மஹியத்தை உங்க கடைக்கு வந்தப்போ உங்க அம்மா, இப்பதான் நிலால இருந்து வந்த எண்ணெய் இருக்கு, அதுக்கு விலை 10,000 ரூபாய் தான், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பெருமையா சொன்னாங்களாமா. சின்ன தலையில கை வச்சு, அப்படியா? என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. அது சூரியகாந்தி எண்ணெய். அந்த எண்ணெய் வீட்டுல இருந்துச்சுன்னா வீட்டுல லைட்டு போட வேண்டிய அவசியமே இருக்காது, வெளிச்சம் தானா வரும்னு சொன்னாங்க. ஏண்டா சின்ன, உங்க அம்மா மட்டும் ஏண்டா இப்படியெல்லாம் பேசுறாங்க? பணத்துக்காகவா, பெருமைக்காகவா? தெரியல புஜ்ஜி, எங்க அம்மா எப்பவுமே பெருமை பேசுவாங்க. ஆனா யாரையும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பழகிடுச்சு. சரிடா, இத பத்தி நாம பேச வேணாம். இப்ப அம்மாங்க பத்தியெல்லாம் பேசிக்காம நாம எல்லாருமே அந்த பாலத்துக்கிட்ட போய் சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் பாலத்தை தாண்டி மகிக்கழுகு துணியோட கடைக்கு வந்துச்சு. மகிக்கழுகு வர்றத துணியும் பார்த்தா. அப்போ மகிக்கழுகு துணிக்கிட்ட வந்து, துணி, எனக்கு கொஞ்சம் உப்பும் தோரம்பருப்பும் கொடுக்குறியா? இந்த சிச்சுவோட பேச்சை கேட்டு கேட்டு என் காதுல ரத்தம் வராத குறைதான். அதை கேட்டு துணி குருவி, என்ன ஆச்சுங்க? சந்தோஷமா எப்பவுமே அமைதியா இருப்பீங்க, இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன சொல்ற துணி? நேத்து சிச்சு காக்கா என்கிட்ட நிலாவில இருந்து கீழே இறங்கி வந்த என்னன்னு பெருமையா சொன்னா. அவ சொல்றது எவ்வளவு பொய்ன்னு எனக்கு தெரியும். எனக்கு கோவம் வந்துச்சு. நானும் என்னோட வியாபாரத்தை பத்தி ஏதாவது பொய் சொல்லி அவ காதை கிழிச்சிருப்பேன். சரி, அவளுக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்னு விட்டுட்டேன். துணி அதை கேட்டு சிரிச்சு, ஐயோ என்னங்க இது, சிச்சு சொன்னதை கேட்டாலும் இப்படி டென்ஷன் ஆனா என்ன?
அவ என்ன பொய் சொல்றது புதுசாவ சொல்றா? அதுதான் அவ பழக்கம். அவ அவளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற கோழி குஞ்சுங்கள்லாம் ரொம்ப பலமா இருக்கும் ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்ட்டு நீ இந்த சிச்சு பேசுறதுக்கெல்லாம் நீ எதுவுமே சொல்லவே மாட்டியா? எதுக்குங்க? அப்புறம் எனக்கும் சிச்சுவுக்கும் நடுவுல போட்டாப்பட்டி வரும். கடைசியில் அதுல எப்படியும் அவ தான் ஜெயிப்பா. ஏன்னா எனக்கு பொய் சொல்ல வராது. நேர்மையா வியாபாரம் செய்ய மட்டும்தான் வரும். ஆனா பொய் சொல்றது சிச்சு காக்காவுக்கு கை வந்த கலை. பொய் சொல்றவங்க தானே எப்பவுமே ஜெயிப்பாங்க. நீ சொல்றதும் உண்மைதான். யார் என்ன பேசினா என்ன, அதை காதுல போட்டுக்காம இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நாம சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியா வாழ முடியும். ஆமாங்க மகி, நீங்க தரமான பொருளை வாங்க சமையல் பண்ணுங்க. அப்ப சமையலும் நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டு நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். மகிக்கழகும் சரி அப்படின்னு சொல்லி பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் சிச்சு காக்கா புது ஆஃபருக்கான திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா கடைக்கு 2 நாளா கஸ்டமர்ஸ் வரவே இல்ல. எல்லாரும் துணியோட கடைக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா கோவமா மனசுக்குள்ள இப்படி நினைச்சா, இந்த துணி மறுபடியும் எல்லாரையும் ஏதோ சொல்லி அவ வலையில போட்டுக்கிட்டா போல. என் கடைக்கு 2 நாளா கஸ்டமர்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. இவங்கள வர வைக்க புதுசா ஏதாவது ஒரு ஸ்கீமை போட்டே ஆகணும். சின்ன காக்கா கடையில பொருட்களை அடுக்கிக்கிட்டே, அம்மா எனக்கு புதுசா என்ன திட்டம் போட்டிருக்க? நிலாவோட என்ன ஆஃபர் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா? டே சின்னோ, பெத்த அம்மாவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ? இந்த தடவை பாரு எவ்வளவு பெரிய திட்டத்தை நான் போடுறேன் அப்படின்னு. சின்ன காக்கா ஆச்சரியமா, என்னம்மா புது திட்டம்? அப்போ சிச்சு சின்ன கிட்ட, இங்க பாருடா சின்னோ, அந்த ஆத்தங்கரையோரமா பெரிய டப்பா வைப்பேன். என் கடைக்கு வர கஸ்டமருங்க எல்லாம் முதல்ல அவங்கள பத்தி ஏதாவது ஒரு பெருமையான விஷயத்த அதுல எழுதி போடணும். அதுல எந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு என் கடையில எல்லா பொருட்களுக்கும் பாதி விலை தான். அப்போ சின்னும், அம்மா இந்த ஐடியா நல்லா இருக்கு. உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. சரி, டப்பா எங்க வைக்க போற? அந்த பாலத்தை ஒட்டி துணியோட கடைவாசல்ல வைக்க போற. வரவங்க எல்லாரும் துணி கடைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி போட்டாதான் அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்படி சிச்சு காக்கா பெரிய காலி டப்பா ஒண்ணு வச்சு அதுக்கு மேல உங்களை பத்தின பெருமையான விஷயங்களை எழுதுங்க. அப்ப என் கடையில இருக்கிற பொருட்களை பாதி விலைக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டப்பா வச்சுட்டா. இத மகிக்கழகும் துணியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல லூசி சோட்டு 2 பேருமே அந்த பாலத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த டப்பாவை பார்த்தாங்க. சோட்டு அந்த டப்பாவை பார்த்து, ஏன் சின்னம் ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ್ ಪ್ಲಾನಾ ಈ ಬಾಟಲ್ನ ಎಲ್ಲಿಟ್ಟಿರೋದು? ஆமா ஆண்டி, இன்னில இருந்து யார் நல்லபடியா பெருமை எழுதுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பொருளும் பாதி விலையா. அப்ப லூசி சந்தோஷமா, இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. என் கழுத்துல போட்டிருக்கிற புது நெக்லஸ பத்தி நான் பெருமையா எழுதுனேன்னா பாதி விலை ஆஃபரு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சீட்டை எடுத்து எதையும் எழுதி டப்பால போட்டு வச்சா. அப்போ சோட்டு கிளி, லூசி சிச்சு சொல்றான்னு எது எதுவும் எழுதி போடாத, நான் ஏதாவது புத்திசாலித்தனமா எழுதி போடுறேன் அப்படின்னு எதையும் எழுதி போட்டா. துணி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்பத மகிக்கழுகும் வந்துச்சு. அப்ப மகி சிச்சுவை பார்த்து, என்ன சிச்சு பரவாயில்லையே, இன்னைக்கு நீ பெருமையை பத்தி போட்டி வைக்கிறேன்னா நாளைக்கு போய் போட்டியா? அப்போ சிச்சு, இது பெருமைக்கான போட்டி இல்ல, தைரியத்துக்கான போட்டி. யார் ஒருத்தங்க தைரியமா அவங்கள பத்தி பெருமையா எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதி வேலை. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு உன்னால பெருமை பேசாம இருக்க முடியாது. ஆனா இவங்க எல்லாரும் எழுதி போடுற அந்த பெருமையை படிக்கிறதுக்கே உனக்கு சாயந்தர நேரம் ஆயிடுமே. அப்ப சிச்சு காக்கா, உனக்கு என்ன பத்தி தெரியாது, நான் வேகமா படிச்சு யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லிடுவேன். அப்போ மகிக்கழகு, இங்க பாரு சிச்சு, அதுல யாரு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் எழுதி போட்டிருக்கலாம். ஆனா அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை கேட்டு சிச்சு காக்கா, இங்க பாருங்க மகி, உங்களுக்கு என் திறமை தெரியாது. இன்னைக்கு துணி அவ கடைய மூடுற மாதிரி ஆயிடும் பாருங்க அப்படின்னு சிச்சு காக்கா ரொம்ப திமிரா சொன்னா. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா சந்தோஷமா அந்த டப்பாவை திறந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. யாரு ஜெயிக்க போறாங்களோன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. லூசி, குஹு, சோட்டு, மஹி, துணி அப்புறம் பசங்களும் கூட ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா, வாங்க வாங்க, இன்னைக்கு ஜெயிச்சது யாருங்கிறத இதோ இப்பவே படிச்சு காட்டுறேன். துணி நீயும் கேளு. துணி பொறுமையா, படி சிச்சு. சிச்சு படிக்க ஆரம்பிச்சுது. என் கழுத்துல இருக்கிற தங்க நெக்லஸ் ரொம்ப விலை அதிகம், யாருக்கிட்டயும் இருக்காது. இது லூசி எழுதிருக்கிறது. ஆனா லூசி நீ தோத்துட்ட. ஏன்? எதுக்கு? என்னோட லாக்கர்ல எவ்வளவு தங்க நகை நான் வச்சிருக்கேன்றது உனக்கு தெரியாது. சிச்சு இன்னொரு சீட் எடுத்து, நான் வீட்டுல 100 விதமான ஊர்காவை போடுவேன், அவளோட திறமை என்கிட்ட இருக்கு. இது சோட்டோ. ஆனா சோட்டோ நீ தோத்துட்ட. இந்த காலத்துல யாரு ஊர்கா சாப்பிடுறாங்க? நூடுல்ஸ் தான் சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா. சிச்சு 3வது சீட்டு படிச்சு, நான் ஒரு குட்டிக்கு பதிலா 10 கோழி குட்டியை காப்பாத்துவேன். இது மஹி. மஹி, நீ எப்பவுமே போய் தான் சொல்ற. ஒரு நாளைக்கு ஒரு குட்டி பொறுக்கிறதே பெரிய விஷயம், இதுல 10 குட்டியாமா. நீயும் தான் தோத்துட்ட.
அப்போ மகிகளுக்கு, சிச்சு நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்லியிருக்கேன். அப்போ சிச்சு காக்கா, சரி சரி 4வது சீட்டை படிக்கிறேன். நான் எப்பவும் என் புருஷனை நல்லபடியா பாத்துப்பேன். என் குடும்பம் தான் என் உலகம். இது குஹு, உனக்கும் தகுதி இல்ல. பணம் நகைய பத்தி பெருமையா சொல்லாம குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்லிருக்கியே. எல்லாரும் சிச்சு காக்கா சொல்றத பார்த்து கோவமா இருந்தாங்க. ஆனா அவ கடைசி சீட்டை வெளியில எடுத்தா. இது கடைசி சீட்டு, இதான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிந்து படிக்கும்போது அவ முகம் அப்படியே மாறி போச்சு. என்னாச்சு சிச்சு, ஏன் நிப்பாட்டிட்ட? சிச்சு மெதுவா படிச்சு, இதுல எழுதிருக்கிறது எங்க அம்மா சொல்ற பொய்ய கேக்குறதுக்கு பதிலா என் நண்பர்கள் கூட விளையாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவை விட எனக்கு என் நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். சிச்சு காக்காவுக்கு புரிஞ்சு போச்சு, இதை எழுதி போட்டது வேற யாரும் இல்ல, அவ பெத்த புள்ள சின்னதான் அப்படின்னு. இத பார்த்து எல்லாருக்குமே சின்னதா எழுதுனான்னு புரிஞ்சு போச்சு. அதனால எல்லாரும் சத்தமா கை தட்டினாங்க. சிச்சு காக்காவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா சின்ன சிரிச்சுக்கிட்டே வந்து, அம்மா என் பெருமை நல்லா இருக்குல்ல? சின்ன காக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா, ஆமாண்டா, நீ புள்ளியா பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன்டா. சிச்சு எல்லாரையுமே பார்த்து, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்போ துணி சிச்சுவை சமாதானப்படுத்தி, பாரு சிச்சு, ஏதேதோ பொய் சொல்லி பெருமையை சொல்லி பொருளை விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ தரமான பொருளை கொண்டு வந்து வச்சா தானவே எல்லாரும் வந்து வாங்க போறாங்க. அப்போ சிச்சு, துணி, நாளையில இருந்து நம்ம 2 பேருக்கும் நடுவுல போட்டி இல்ல, 2 பேருமே நம்மளால முடிஞ்ச வியாபாரத்தை செய்யலாம். அன்னையில இருந்து சிச்சு காக்கா அவ ஷாப்ல எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கறதே இல்ல. அதுக்கு பதிலா தரமான பொருட்களை வச்சு விற்க ஆரம்பிச்சா. இப்ப அந்த பாலம் 2 கடைக்கு நடுவுல பொருட்களை கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லாம ஒருத்தங்க இந்த பக்கம் வந்து இன்னொருத்தங்க இந்த பக்கம் வந்து பேசுறதுக்கான ஒரு பாலமாவும் இருந்துச்சு. பசங்களும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே பொய் பேசி பெருமையை பேசிக்கிட்டு வியாபாரத்தை செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அந்த வியாபாரம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதுக்கு பதிலா தரமான பொருட்களை வச்சு வியாபாரம் செஞ்சோம்னா அது நிச்சயமா நிலைக்கும்.